ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பேபிகார்ன் பெப்பர் ஃப்ரை. இதுக்கு நான் பேபிகார்ன் எடுத்து வச்சிருக்கேன். பேபிகார்ன் எல்லா குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அதை நம்ம கொஞ்சம் வித்தியாசமாக பெரியவங்களும் சாப்பிட்ற மாதிரி இன்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம். வாங்க, இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம், எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு பேபிகார்ன் பெப்பர் ஃப்ரைக்கு நான் ஒரு 10 பேபிகார்ன் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அந்த பேபிகார்னை க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கிடலாம். இப்போ 10 பேபிகார்னை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. கட் பண்ணி வச்சிருக்கேன் நல்லா ரவுண்ட் ரவுண்ட் ஷேப்பா. ஒரு சின்ன சைஸ் பல்லாரியை நல்லா பொடிசா சாப் பண்ணி வச்சிருக்கேன். 1/2 ஸ்பூன் சோம்பு எடுத்திருக்கேன். 1/2 ஸ்பூன் வத்தப்பொடி, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1 ஸ்பூன் மிளகு, 1/2 ஸ்பூன் ஜீரகம். ரெண்டையும் கொஞ்சம் கொரன்னு தட்டி எடுத்துக்கலாம். இப்படி பெப்பரை ஒன்று பாதியமா கடிபடுற மாதிரி தட்டி எடுத்திருக்கேன். 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய், உப்பு, கறிவேப்பிலை. இப்போ நம்ம எல்லாம் எடுத்து வச்சாச்சு. இப்போ நம்ம பேபிகார்ன் பெப்பர் ஃப்ரை எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. இப்போ பேபிகார்ன் பெப்பர் பண்ணதுக்கு பாத்திரம் வச்சாச்சு. பாத்திரம் சூடாயிட்டு இப்போ நான் ஆயில் ஆட் பண்ணுறேன். தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுறேன். இப்போ எண்ணெய் ஹீட் ஆனோடனே நம்ம சோம்பு சேர்த்துடலாம். இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிட்டு நான் இப்போ சோம்பு ஆட் பண்ணிடுறேன். சோம்பு பொரிஞ்சதும் கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றேன். இஞ்சி பூண்டோட ஸ்மெல் மாறினதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பல்லாரி ஆட் பண்ணிடலாம். இப்போ வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனா குக் ஆகட்டும். குக் ஆகிட்டு இருக்கு. இப்போ பல்லாரி நல்லா வதங்கியாச்சு. இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் கட் பண்ணி வச்சிருக்கிற பேபிகார்னை உள்ள ஆட் பண்ணிடலாம். இதை இப்போ மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போ நம்ம உப்பு ஆட் பண்ணிடலாம். இந்த பரட்டி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம இதில் மசாலாக்கள்லாம் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் பொடி, கரம் மசாலா, வத்தப்பொடி 3 ஆட் பண்ணிட்டு இப்போ இதை மிக்ஸ் பண்ணி இதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை மூடி ஒரு 5 மினிட்ஸ் லோ ஃப்ளேம்ல வச்சு வேக வைக்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிட்டு நான் இப்போ இதை ஓபன் பண்ணிட்டு 2 நிமிஷம் ஆயிட்டு இதை ஓபன் பண்ணிட்டு இதில் நம்ம இப்போ தட்டி வச்சிருக்கிற பெப்பரையும் சின்ன ஜீரகத்தையும் கிரஷ் பண்ணி வச்சிருக்கிறத இதில் ஆட் பண்ணி பரட்டி விட்டு அதே மாதிரி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு வேக வைக்க போறேன். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இதை அப்படியே இப்போ மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கிறேன். இப்போ 2 நிமிஷம் ஆயாச்சு. நம்ம ஓபன் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான பேபிகார்ன் ஃப்ரை ரெடி. இப்போ நம்மளோட சுவையான பேபிகார்ன் பெப்பர் ஃப்ரை ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ சமையல் பிடிச்சிருந்தா என்னோட லைஃப் ஆஃப் ஹவுஸ் ஒய்ஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு டேஸ்டான சமையல்ல நான் உங்களை மீட் பண்றேன். ஓகே, பாய்.